மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுதுன்னு தெரியல. பிரெயின் ராட்னு ஒரு சைடு சொல்றாங்க, அதுக்கப்புறம் டூம் ஸ்க்ரோலிங்னு ஒருத்தர் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டே பயமா இருக்கு. இந்த பிரெயின் ராட் டூம் ஸ்க்ரோலிங்ல இருந்து வெளியே வரலாம்னு நினைச்சு ஒரு யூடியூப் வீடியோ போய் பார்க்க போனா அந்த வீடியோல இருந்தே ஒரு 2 மணி நேரத்தை கழிச்சு வேணா நானு. சீரியஸ்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு இதுக்கே வழி தெரியல. ஆனா சீரியஸ் நோட், இந்த மாதிரி சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எனக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட்லாம்னா, மைண்ட் அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கு, தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது மக்களே. அந்த கண்ணாடி சத்தியமா அது பவர் கண்ணாடி கிடையாது. ஆனா கண்ணு ட்ரை ஐஸ் வந்துருச்சு. ஒரு படத்தை ஒழுங்கா உட்காந்து எனக்கு ஃபுல்லா பார்க்க முடியல. அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நானே ஒரு கவலை நிலையில தான் இருக்கேன். இதுல உங்களுக்கு எங்க இருந்து நான் சோசியல் மீடியால இருந்து வெளியே வர்றதுக்காக ஐடியா கொடுக்க முடியும்? நீங்க எனக்கு ஐடியா கொடுத்துட்டு போங்க கமெண்ட்ல. நான்